ஒரே நாளில் 4 படுகொலை. இது தமிழ்நாடா அல்லது கொலை நாடா? சற்று முன் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பரபரப்பு அறிக்கை. தருமபுரியில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிரபல பிரியாணி கடைக்குள் புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த ஊழியரை சரமாரியாக வெட்டி கொன்றது. தொடர்ந்து சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் செல்வகுமார் நேற்றிரவு மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இன்று அதிகாலை கடலூர் அருகே அதிமுக நிர்வாகி பத்மநாதன் வெட்டி கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து குமரி அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொல்லப்பட்டார். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது. கொலை செய்வது சர்வ சாதாரணமாகிவிட்டது. புதியதாக பதவியேற்ற டிஜிபி திரு அருண் அவர்கள் உடனடியாக இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் என்றும் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் சொன்னால்தான் புரியும் என்றும் கூறினார். ஆனால் இன்று வரை எதுவும் தடுக்கப்படவும் இல்லை, ரவுடிகளுக்கு எதுவும் புரிந்ததாகவும் தெரியவில்லை. இன்னும் படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு மிக பெரிய சீர்கேடாக மாறியிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. டாஸ்மாக் கஞ்சா போதை வஸ்துக்கள் பயன்பாடு அதிகமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம். தேமுதிக இதை வன்மையாக கண்டிக்கிறது. எனவே தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கவும் தமிழ்நாடு ஒரு கொலை நாடாக மாறாமல் இருக்க உடனடியாக தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேமுதிக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.